வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ரெண்டு பேர்த்த பத்தி மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஒன்னு நாட்டாம, இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணன் அவர்கள். 2 பேர் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பேச போறோம். ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடு தான் பிரச்சனைப்பா. எதனால தொகுதி பங்கீடு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா நாங்க திமுகவுல பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் திமுகனுடைய தம்பியா விசிகா இருக்குது அப்படிங்கறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ திமுக தம்பி இப்போ திடீர்னு அண்ணன் மேல கோவிச்சுக்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு 10 தொகுதி டபுள் டிஜிட்டல் கொடுக்கலன்னா நாங்க எப்படி எங்க ஆட்கள் கிட்ட நாங்க எப்படி ஏதாவது தொகுதி கொடுத்தாங்க, எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும், எத்தனை பேர்த்துக்கு நான் நெருக்கடி பண்ணணும், எத்தனை பேரோ விருப்ப மனு வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன குறை சொல்ல போறேன், நான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் என்ன நெருக்குறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, தினமும் போன்ல பேசுறாங்க, நேர்ல வந்துடுறாங்க, ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி என்னோட தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் மிகவும் திருமாவண்ணா என்னைக்குன்னா எனக்கு சீட்டு தர போற, இங்க சீட்டு தர போற அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அலைக்கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் இன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தாரு. அது எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி சப்போஸ் நான் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஏன் இவ்வளவு உரிமையா அவர்கிட்ட கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் கிட்ட, அதாவது 25 தொகுதி கொடுத்த காங்கிரஸ் இன்னைக்கு 28 தொகுதி ராஜ்யசபா சீட்டு வாங்கிடுச்சு. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தான் இல்ல, எங்களுக்கு தொகுதியாவது 10 கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கருத்து கணிப்பு கரெக்ட் தானே? நீங்களே யோசனை பண்ணுங்க. இத்தனை நாளா நம்ம முட்டு கொடுத்துருக்கோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, திமுகவுக்கு தான் நம்ம எல்லா நன்மையும் பேசியிருக்கோம். எல்லாமே திமுக 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 திமுகன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளராகவே மாறிட்டாரு அண்ணன் திருமாவளவன். கடந்த சில நாட்களுக்கு ரொம்ப திருமாவளவனுடைய செயல்பாடுகள் பூரா மிகவும் திமுகவுக்கு நெருக்கமான செயல்பாடுகளா இருந்துச்சு. அப்படிங்கிறது ஒரு, அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிறதுங்கிறத தாண்டி திமுகவுடைய ஆளாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கப்படுது. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திருமாவளவன் மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமாவளவன் மேல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அவர் மேல ஒரு தனி ஒரு பாசம் இருக்கு. அதெல்லாம் ஏத்துக்கப்படிய விஷயம் தான். பாசம் என்ன பண்ண, சீட்டு 6 தொகுதி 8 தொகுதி கொடுத்தீங்கன்னா எங்க ஆட்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல? இந்த 6 தொகுதி 8 தொகுதி வாங்குறதா இத்தனை நாளும் நம்ம இருந்தோமா தலைவர அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? இப்ப அதனால எங்களுக்கு டபுள் டிஜிட்டல் அட்லீஸ்ட் 10 வேணும், 12 to 13 தொகுதி தேவை, அட்லீஸ்ட் 10 வேணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கிட்ட குடைச்சல் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய சங்க தமிழன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் நீங்க நிறைய பேட்டியில பாத்திருக்கீங்க, வேணா அந்த போஸ்ட் வேணா பாத்துக்கோங்க. அவர் என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, 10 தொகுதிக்கு கீழே கொடுத்தா நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க கூட்டணி விட்டுலாம் போக மாட்டோம், நாங்க கூட்டணியில தான் இருப்போம், நாங்க கூட்டணிக்குள்ளதான் இருப்போம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க 5 கொடுத்தாலும் 7 கொடுத்தாலும் 10 கொடுத்தாலும் என்ன கொடுத்தா, என்ன டிஜிட்டல் நம்பர் கொடுத்தாலும் சரி, நாங்க கட்சிக்குள்ள தான் இருப்போம், ஆனா வேலை செய்ய மாட்டோம். இது என்னடா கதையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, கட்சிக்குள்ள தான் இருப்போம், நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நாங்க பாட்டுக்கு நிற்போம், ஜெயிச்சா ஜெயிப்போம், ஜெயிக்காட்டி இல்லை, அது எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா நாங்க கேட்ட தொகுதி, நாங்க நினைக்கிற தொகுதி கொடுத்தீங்கன்னா நாங்க இறங்கி வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளப்பிடுறாங்க இவங்க. இன்னொரு பக்கம் என்ன, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கோவிச்சுக்கிட்டு போய் உட்காந்துருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு, வாய்ப்பில்லை ராஜான்னு சொன்ன உடனே கோவிச்சுட்டு போய் உட்காந்துருக்கு. தூது போனது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை விட ஷாக் ஆவீங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, வைகோ தான் தூது போயிருக்காரு. ஐயா வைகோ அவர்கள் தான் தூது போய், ஆஹா நாளும் அந்த இடத்துல இப்படி இருந்தா பாத்தீங்களா, இப்ப இடக்கே ஒரு தொகுதியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட போட்டு வாலண்டரியா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும்பா, திருமாவளவன் எப்படி சமாதானம் ஆயிடுவாரு, அவங்களுக்கு 10 தொகுதி கூட கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சீராடி போராடி நான் பெறணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் எவ்வளவு தூரம் இந்த கட்சிக்காக பாடுபட்டிருக்கேன். நான் சீராடி போராடி பெறணுமா, எனக்கெல்லாம் நீங்கெல்லாம் இந்தா பிடிச்சிக்கொண்டு 20 தொகுதி தூக்கி எறிய வேண்டாமா, நான் நினைச்ச தொகுதியெல்லாம் போய் நின்னுக்கோ திருமான்னு சொல்லி தூக்கி எறிய வேண்டாமா, இத்தனை நாளா உங்களுக்கு பொங்கி எழுந்துட்டு நான் இப்ப தனி மனிதமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறது நம்ம காதுபட
கேக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு தமிழனும், மனசாட்சி இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் இதைத்தான் யோசிப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா கூடமே இருந்தோம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு தொகுதி கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. நினைப்பாங்க. ஏன்னா நினைச்சுதான் ஆகணும். அதனாலதான் அவர் வந்து உரிமையா கேட்கிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கத்தான் போறாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, விசிகேவை அவர் இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு 25% 18% வாக்கு அவர் இழந்துருவாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அதனாலதான் வந்து இப்ப என்ன பண்றதுன்னா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன பண்ணி ஜமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இது எப்படியும் சுமூகமா முடிச்சிடும், அது நம்மளுக்கே நல்லா தெரியும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்தது நாட்டாமையை பத்தி பார்ப்போம். என்னப்பா நாட்டாமைக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. நாட்டாமைக்கு தான் பெரும் பிரச்சனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்த சமீப காலங்கள்ல எங்கேயுமே வாய் திறக்காத நாட்டாம திடீர்னு விஜய் வந்து தாக்கி தாக்கி பேசி ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஓட்டெல்லாம் சீட்டு கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, 5% 2% ஓட்டு வாங்க முடியாது, ஒரு பிரபலமா இருந்தாலே ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் பலிக்காது, பிஜேபியோட மோதுறதும் பீரங்கியோட மோதுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னதும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொத்த சோழியும் முடிச்சுட்டுருவாங்க இந்த தேர்தலோட கடைசி தேர்தல் அப்படின்னு சொன்னதாகட்டும், நிறைய வந்து விஜய் பத்தி ஏகப்பட்டது இப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டார். இப்ப கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கட்சியில இருக்குன்னு பாத்தீங்களா, இந்த பிஜேபி கட்சி, அதிமுக கட்சி, இவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த தொகுதிகள் பிரிச்சு கொடுக்குற பிஸியில சரத்குமாரை மறந்துட்டாங்க. என்னடா அது, என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சரத்குமார் வாலண்டியா போய், ஏன் தலைவரை என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் 2017 வந்து உங்களோட ஜாயின் பண்ணேன் சரத்குமார் அப்படின்னு இருக்காரு. அப்படியா, என்னோட சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அதை தூக்கி எரிஞ்சிட்டு உங்களோட வந்து ஜாயின் பண்ணி பிஜேபி காரனவே வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என்ன மறந்துட்டீங்களா, விஜய் நான் திட்டுனே போன வாரம் கூட பாக்கலையா அப்படின்னு இருக்காரு. ஆனா ஆமா, நீ திட்டிட்டு இருந்த, என்ன என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஏதோ சீட்டு கீட்டு அப்படின்னு இருக்காரு. சீட்டா, விருதுநகர்ல ஆல்ரெடி சரத்குமார் அவங்க ராதிகா அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தோம், அவங்க 3வது இடத்த பிடிச்சாங்க. இந்த வாட்டி உனக்கு சீட்டு கொடுத்தா 5வது இடத்த பிடிப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல தலைவரே, நான் கரெக்டா ஜெயிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கௌரவமா சொல்லியிருக்காரு. அவரோட கௌரவத்துக்கு அந்த பங்கமும் வராதபடி அவங்க என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன் போயிட்டு வந்துட்டாங்க. அதாவது யோசிச்சுட்டு சொல்றோம் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே சரத்குமார் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா நாட்டாம என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பேசாம வீட்டுக்கு வந்திருக்கலாம். இப்ப என்ன பண்ணாருன்னா, அங்கேயே ஒரு சவால் விட்டு வந்துட்டார். நாளைக்கு சாயந்தரம் நான் ஒரு ஹோட்டல்ல வந்து மீட்டிங்க போடுறேன், அந்த மீட்டிங்ல நான் பிஜேபியோட தொடர்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த ஹோட்டல்ல தான் நான் முடிவெடுப்பேன். என்னோட நிர்வாகிகளெல்லாம் கூட்டிட்டு போய் நான் வந்து வேற லெவல்ல வச்சு செய்ய போறேன். நாளைக்கெல்லாம் வேணா பாருங்க, எல்லா தொலைக்காட்சிகளும் நாளைக்கு என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு எடுத்துட்டாரு. திடீர்னு இன்னாடி கதை இது, திடீர்னு வந்து இந்த மாதிரி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பிஜேபி ஆடி போயிருக்குது. ஒரு ஐயோ நாற்காலியில ஒரு கால் போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பிஜேபிக்கு வந்து பயங்கர பயம். ஏன்னா நாட்டாம போயிட்டாருன்னா இங்க தீர்ப்பு சொல்றதுக்கே ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வருத்தப்பட்டு, இயேசு பிரதான் சொன்ன மாதிரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சரத்குமார் வந்து தொகுதி பங்கீட்டுலயே அவரை கண்டுக்கல, இப்ப திடீர்னு அவர் வந்து வாலண்டியா வந்து நம்ம கட்சி விட்டு வெளியே போறேன், நம்ம கூட்டம் போடுறேன்னா கம்முன்னு இருப்பாங்களா? டாடா ஜெய் ஹோ அப்படிங்கலாம் சொல்ல போறாங்க. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு, அடுத்து திமுக வந்து ஏதோ ஒன்று ஐடியா பண்ணவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து சப்போர்ட் பண்றதை நிறுத்திடுவது. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், பேசாம விஜய் கூட சேர்ந்திருந்தா சமத்துவ மக்கள் கட்சிக்கு, அது ஒரு ஜாதி கட்சி தான், அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு 10 சீட்டாவது கொடுத்திருப்பாரு. யாருமே வரல, சரி சரத்குமாராவது வந்துட்டாரு. இவர் அண்ணன் நம்ம கூட நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. சாரி, இந்த கோட் படத்துல சாரி என்னோட என்னமோ ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, வாரிசு படத்துல நடிச்சாரே, அந்த ஒரு எண்ணத்துக்காக சரி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சீட்டு புடினா போய் ஜெயிச்சுட்டு வானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலுக்கு நினைச்சு அழிஞ்சிருப்பாரு. அவங்க கட்சியில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு 10 சீட்டில் நின்று ஒரு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நின்று ஆசிரியர நானும் வந்து ஒரு கேண்டிடேட் அப்படின்னு காட்டியிருப்பா, அந்த வாய்ப்பையும் தவற விட்டார். ஏன்னா விஜயை பேசி விஜய் பக்கமும் போக முடியாது.
நம்ம மொழி விஜய் பக்கம் போனாலும் போயிடுவாரு, அது வேற விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு அக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாச பிணைப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அக்கா கூப்பிட்டு கேட்டுச்சுன்னா தம்பி ஓகே சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுக்கெல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் திமுகவுக்கு போறதுக்கு ஐயா விருப்பப்படுவாரான்னு தெரியுது எனக்கு ஒரு நோக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப திமுக முக்கியமா யார் போனாலும் சேர்த்திக்கிறாருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே மேடையில சொல்றாரு. இப்ப அதுதான் இப்போ ஒரு பெரிய சிக்கலா மாறி இருக்கு. நாட்டாம கூடிய சீக்கிரம் விரைவில் சூரியன் சின்னத்துல ஏதோ ஒரு பக்கம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. சரி, ஓகே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றி. நான் 10 நிமிஷம் சொன்னேன், 10 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.